Next question, 44th question. With reference to rules of origin recently seen in news, consider the following statements. Article 1 of WTO agreement defines the rules of origin. It is a determination of the nationality of a particular good. ROO is used to implement measures and instruments of commercial policy such as anti-dumping duties and safeguard measures. Based on ROO, the imported products may receive most favored nation or preferential treatment. ஸோ இதுதான் வந்து ரூல்ஸ் ஆஃப் ஆரிஜின் ரீசனுக்காக வச்சிருக்கிறது. ஸோ ஆப்ஷன் டி 1 2 3 4. ஸோ யாருக்காவது உங்களுக்கு டவுட் இருக்கா? மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் ஸ்டேட்டஸ் என்ன இருக்குது, ப்ரிஃபரன்ஷியல் ட்ரீட்மெண்ட், ரூல்ஸ் ஆஃப் ஆரிஜின் ஆல்ரெடி ரீட் பண்ணியிருக்கீங்களா? இப்போ வந்து ப்ரிஃபரன்ஷியல் ட்ரீட்மெண்ட்னா மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் என்னென்னா வந்துட்டு மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன்னா வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ வந்து நம்ம இந்தியா இருக்குது. இந்தியா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீலங்கா வச்சுக்கலாம். இப்போது ஸ்ரீலங்கா வந்து நம்ம எம்எஃப்என் டிக்ளேர் பண்ணால், இப்போது ஸ்ரீலங்காவுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் மற்ற ஆல் WTO கண்ட்ரீஸ்க்கு வந்து அதே ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். இதுதான் மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஒரு கண்ட்ரிக்கு என்ன ட்ரீட்மெண்ட் இது பண்ணுவோமோ அதுதான் எல்லா கண்ட்ரீஸ்க்கும் மற்ற WTO மெம்பர் கண்ட்ரீஸ்க்கும் கொடுக்கணும். அதான் மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்னென்னா வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் அது மாதிரி கிடையாது. பிகாஸ் வந்து நமக்கும் ரைவல் ஸ்டேட்டஸில் இருக்கனால நம்ம வந்து அவங்களுக்கு வந்து எம்எஃப்என் ஸ்டேட்டஸ் கொடுக்க மாட்டோம். ஓகே, பிகாஸ் ஆன் பேஸ் ஆஃப் லைக் செக்யூரிட்டி ரீசன்ஸ்னால வந்து நம்ம அவங்களுக்கு மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் ஸ்டேட்டஸ் கொடுக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கும் அவங்களுக்கு ட்ரேடை வந்து சம் 2% சம்திங் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்கள அஃபெக்டும் பண்ணாது, நம்ம ட்ரேட் பண்ணுறதே இல்லை. ஸோ இப்போ வந்து ப்ரிஃபரன்ஷியல் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து அவங்க டேரிஃப் கன்செஷன்லாம் கொடுப்போம். இப்போ நார்மலாக வந்து நம்ம பாம் ஆயில் இம்போர்ட் பண்ணுறோன்னா என்ன பண்ணுவோன்னா, இப்போ இந்தியாவில் வந்து பாம் ஆயில் ஃபார் லிட்டர் வந்து 60 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா நம்ம இம்போர்ட் பண்ணுறது நார்மலாக காஸ்ட் வந்து 30 rupees தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோம், இது மேலே டியூட்டி போடுவோம். டியூட்டி போட்டு ஸோ ஈக்குவல் டு இந்தியன் 30 rupees டியூட்டி போடுவோம். அதுவும் வந்து 60 rupees வர மாதிரி. இது என்னென்னா வந்து ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் இந்தியன் ப்ரொடியூசர். இது வந்து லைக் நான் ப்ரிஃபரன்ஷியல் ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க. இது நான் ப்ரிஃபரன்ஷியல் ட்ரீட்மெண்ட் போடும்போது நம்ம கவுண்டர்வெயிலிங் டியூட்டிஸ் அது மாதிரி வந்து டியூட்டிஸ் போடும். இது வந்து ஒரு டைப் ஆஃப் கவுண்டர்வெயிலிங் டியூட்டிஸ். ஏன்னா வந்து ப்ரொடக்ட் த இண்டிஜினியஸ் ப்ராடக்ட்ஸ், இண்டிஜினியஸ் ப்ரொடியூசருக்கு இது வந்து எல்லா ப்ராடக்ட்ஸ் இம்போர்ட் பண்ணுறது போடுவாங்க. காட்டன்னாலும் சரி, ஜூட்டு எது இம்போர்ட் பண்ணாலும் அது மேலே இந்தியன் ப்ராடக்ட் ஈக்குவலண்ட்டாக வந்து ரேட் வர மாதிரி வச்சுப்பாங்க. ஸோ அப்போ தான் வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ண முடியும்ட்டு. இப்போ வந்து இதான் வந்து கவுண்டர்வெயிலிங் டியூட்டி. ஆன்டி டம்பிங் டியூட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ ஆன்டி டம்பிங் டியூட்டினா வந்து அந்த எக்கனாமிக் காஸ்ட் ஆஃப் ப்ரொடியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்கனாமிக் காஸ்ட் ஆஃப் ப்ரொடியூஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் இருக்குது, ஒரு ப்ராடக்ட் இருக்குது. இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு மேனுஃபேக்சர் பண்ணுறது 20 rupees ஆகுது. ஆனால் நான் அதை எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நான் 10 ரூபாய்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். அப்படின்னா வந்து என்னோட எக்கனாமிக் காஸ்ட்டு எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுற காஸ்ட்டோ அதோட கம்மியான காஸ்ட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். அதாவது டம்ப் பண்ணுறேன். இது குப்பை மாதிரி இதை தூக்கிட்டு போயிட்டு மற்ற ஒரு கண்ட்ரிக்கு டம்ப் பண்ணுறேன். ஏன் வந்து அந்த டம்ப் பண்ணுறேன்னா ஃபார் மார்க்கெட் டிஸ்டார்ஷன். ஸோ இந்த கண்ட்ரியில் இருந்த மார்க்கெட் கொலாப்ஸ் பண்ணுறதுக்கு வந்து நான் ஒரு ப்ராடக்ட் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். அப்போனா வந்து என்ன பண்ணுவாங்க, ஸோ அதுக்கு வந்து திருப்பி இது மேலே போடுவாங்க. இது மேலே அந்த ஆன்டி டம்பிங் டியூட்டி போடுவாங்க. 10 ரூபா போட்டு இந்தியாவில் எவ்வளோ காஸ்ட்டை ப்ரொடியூஸ் ஆகுதோ, ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் 40 ரூபா ப்ரொடியூஸ் பண்ண ஆகுதுன்னா அவன் 30 ரூபா டியூட்டி போடுவான். அப்போ இந்தியன் காஸ்ட்டுக்கு ஈக்குவலண்ட்டாக வருதுன்னு. இது மாதிரி வந்து சைனா வந்து அவங்க நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுற காஸ்ட்டோட கம்மியான காஸ்ட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இதுக்கு என்ன பண்ணுவாங்க, அவங்க சப்சிடி கொடுப்பாங்க அந்த கம்பெனிக்கு. எஸ்பெஷலி வந்து பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு சப்சிடி கொடுத்து அவங்க நிறையா ப்ரொடியூஸ் பண்ணி அவங்க பண்ணுற காஸ்ட்டோட கம்மியாக அவங்க லைக் சேல் பண்ணுற மாதிரி அவங்க டியூட்டி கொடுத்து அவங்க இது பண்ணுவாங்க. ஸோ இது ஏன்னா அந்த சைனீஸ் மோனோபோலி மெயின்டைன் பண்ணுறதுக்கு, அது கவுண்டர் பண்ணுறது தான் இந்த ஆன்டி டம்பிங் டியூட்டி போடுறாங்க. இதில் இருக்க டேர்ம் என்னென்னா, முக்கியமான டேர்ம் அந்த எக்கனாமிக் காஸ்ட் ஆஃப் ப்ரொடியூஸ். அதாவது நான் ப்ரொடியூஸ் பண்ணுற காஸ்ட்டோடவே நான் கம்மியாக வந்து நான் அந்த ப்ராடக்ட்டை வந்து நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு.